தானியலை தூக்கி எங்க கொண்டு போடுறாங்க? சிங்கங்களின் கபில தான் தூக்கி கொண்டு போடுறாங்க. அப்படிதானா? தானியல் எதுக்காக சிங்கங்களின் கபில தூக்கி போடப்பட்டாங்க? தேவனை நோக்கி 3 வேளை ஜெபிச்சதுனால எங்க தூக்கி போடப்பட்டாங்கன்னா சிங்கங்களின் கபில தூக்கி போடப்பட்டாங்க. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நினைப்போம் நமக்கு ஏன் இவ்வளவு உபத்திரவங்கள், ஏன் இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு சத்துருவின் போராட்டங்கள், இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, உத்தமமா இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் வரும் இந்த மாதிரிப்பட்ட பாடுகள். சிங்கங்கள் கபிகளுக்குள்ளாய் தூக்கி போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கெட்சிக்கிற சிங்கங்களின் மத்தியில நம்மளை தூக்கி போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் தானியேல் அதில் ஜெயம் பெற்றவராய் வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சிங்கங்கள் கூட அவர் போராடினாரா? போராடல. சில சமயங்கள்ல சில சிங்கங்கள் கூட போராடி நம்ம ஜெயிக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு சம்பவிக்கும். ஆனால் சில நேரங்களில் அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு உருவாக்கி கொண்டு விடுவார். தானியேல் 6:22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் என்னை, யார் சொல்றாருன்னா தானியேல் சொல்றாரு, சிங்க கெபிக்குள்ள கடந்துன்னு சொல்றாரு. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதனால தேவனுடைய ஜனங்களே, சிங்கங்களின் வாயை யாரு கட்டி போட்டாருன்னா தேவ தூதர்கள் கட்டி போட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனுடைய ஜனங்களே, நமக்கு பலவிதமான காரியங்களில் சத்ரு சிங்கங்களின் ரூபத்தில், மனிதருடைய ரூபத்தில், இப்படி பல ரூபங்களில் எழுப்பி வருவான். நாம என்ன செய்யும் அப்படின்னா, தானியேல் எப்படி இருந்தாருன்னா கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனா இருந்தார். அவர் அந்த தேவனை நோக்கி பார்த்தது நிமித்தமாக அவர் எங்க தூக்கி கொண்டு போட்டுட்டாங்க அப்படின்னா சிங்கங்களின் கபில தூக்கி கொண்டு போட்டாங்க. ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார்னா அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட அவருடைய தூதனை அனுப்பினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர் தேவனுக்கு முன்பாக தானியேல் நீதியும் உத்தமும் பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை. இன்றைக்கு அநேகர் என்ன செய்வாங்க அப்படின்னா பரிசுத்தமா இருக்க மாட்டாங்க, பாவத்துக்குள்ள இருப்பாங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட பிசாசுகளை எதிர்த்து நிற்க பார்ப்பாங்க. எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? எப்படி அந்த சிங்கத்தை எதிர்த்து நிற்க முடியும்? முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா சிங்கங்கள் அவர்களை மேற்கொண்டு விடும். ஜெபஜீவியம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம, தேவனோடு உறவாடுதல் இல்லாம, தேவனோடு நெருங்கி ஐக்கியம் இல்லாம இருந்துகிட்டு பிசாசுகளை மேற்கொள்ள போறேன், பிசாசுகளை அதட்ட போறேன், பிசாசுகளை கட்டி ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அந்த பிசாசுகள் என்ன செய்யும் அப்படின்னா நம்மள என்ன செஞ்சிடும்? அட்டாக் பண்ணிடும். அதனால தானியேல் எப்படின்னா, தானியேல் எப்ப பார்த்தாலும் தேவனோடு உறவாடுகிற மனிதன். அவர் ஒரு போஜனத்தினால் வரை தன்னை தீட்டுப்படுத்தாத மனிதன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பிசாசு எதிர்த்து நிற்கணும். சும்மா போய்